ஹாய்டா ஜெரிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போற அன்ஹாலிக் ப்ரொஃபஸரோட போனஸ் பார்ட் தான். இதில வேற லாஸ்ட்ல ட்விஸ்ட் வச்சு முடிச்சு விட்டீங்க. ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிட்டீங்க? எல்லாரும் நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு கேட்டீங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்வீட் ஹார்ட் அவளும் கேட்டா, நெக்ஸ்ட் பார்ட் இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு. சரி ஓகே. அப்புறம் எல்லாருமே கேட்குறீங்க. அப்புறம் அவளும் கேட்டா, சரி ஓகே போடலாம். நான் வேற அது எனக்கும் ஒரு மாரி ஆயிடுச்சு அந்த எண்டிங்கு. சரி ஓகே போட்டுடலாம். அது எந்த மாரி ஒரு ஹாப்பி எண்டிங்கா குடுக்கலாம் அப்படி சொல்லி தான் வந்திருக்கேன். ஓகேடா. ரொம்ப டியூரேஷன் கம்மியா இருக்கலாம். இல்லாட்டி ஜாஸ்தியாவும் இருக்கலாம். அது நான் எப்படி பண்றதுன்னு தெர்ல. அண்ட் ஆல்சோ ம் அதுக்கப்புறம் இப்போ வாய்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு 2 டேஸா வாய்ஸ் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஓகேடா. நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஒன் ஷாட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகேவா? ஓகேடா. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போலாம். எப்பயும் போல சொல்றதா பேசி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் தூங்கி எந்திச்சு பேசிட்டு இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் வாய்ஸு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அது போக போக அப்படியே சரியாயிடும். ஓகேவா? ஓகேடா. நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு அந்த ஒன் ஷாட்ல எப்படி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கும் சுகாவுக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவன் அப்படியே அந்த செயின் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி வந்து நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். உங்க மாமா அப்படியே மிட் நைட்ல வந்து பார்த்துருப்பாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அப்படியே அடிச்சு புடிச்சு எழுந்திருக்கிறீங்க. ஒரு மாரி டயர்டா இருக்கு. நீங்க அப்படியே எழுந்துட்டு, ரொம்ப டயர்டா இருக்கே! என்னாச்சு எனக்கு? ஆ! அயன் மறந்துட்டியா? லாஸ்ட் நைட் சிகா கூட ஐயோ! எனக்கு வெக்கமா வருது. இன்னைக்கு நான் போயிட்டு அவர எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? ஆ! ஆனா அயன் லக்கு தாண்டி நீ. ஆ! ப்ரொஃபஸரே கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தியா? அப்படி சொல்லிட்டு நீங்களே ஒரு மாரி நெனச்சுட்டு, அப்படியே ஷுகாவையே நெனச்சுட்டு, அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஷுகா அவன் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ரெடி ஆயிட்டு அப்படியே காலேஜுக்கு வரான். நீங்களும் அப்படியே காலேஜுக்கு போயிட்டு, கிளாஸ்ல போயிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கீங்க. சான் வரா. சான் பின்னாடி இந்த ஜோன் வரான். சான் பின்னாடி என்ன சொல்ல வர? ஜோன் எனக்கு நான் சொல்லிட்டேன். எனக்கு நீ வேணாம். எனக்கு பிடிக்கல. ஏன் வேணாம்? ஜோன் பிடிக்கலங்கிறேன். என்ன என்னடி பிடிக்கல? ஆ ஏன்? நான் நல்லா இல்லையா? ஐயோ! ஜோன் அப்படி கிடையாது. எனக்கு உனக்கு ஃப்ரெண்டா ஓகே. அண்ணா இந்த மாரி லவ்லாம் வேணாம். ஏய் என்னாடி? என்ன பேசுற? என்னாலாம் உன்னோட ஃப்ரெண்டாலாம் பார்க்க முடியாது. அப்பனா நீ என்ட்ட பேசவே பேசாத. போதுமா? ஆ ஏய் சார் நீ என்ன பைத்தியமா? ஏன்டி? ஏன்? எனக்கு என்ன குறைச்சல்? ஐயோ! ஜோன் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ண முடியுமே தவிர, நீ சும்மா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்காகலாம் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆமா, உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லதான். ஏன்? அப்படியே போய் வேற பொண்ண பார்க்க வேண்டியது தானே? உனக்கு தான் எதுவுமே இல்லையே நல்லா தானே இருக்க? ஆனா எனக்கு உன்ன தானே பிடிச்சிருக்கு. ஆ அதே மாரி தான். எனக்கு உன்ன பிடிக்கல. போதுமா? ஆ என்ன கொஞ்சம் விட்றியா? அமுச்சுட்டு ஒரு மாரி வந்து போய் உங்க பக்கத்துல உட்கார்றா. நீங்களும் சார் என்னடி ஆச்சு? ஐயோ! மச்சி அவன்ட்ட நான் பிடிக்கல வேணாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? என்னாச்சு? அதான்டி எனக்கு பிடிக்கல. என்னாலயா? அயன் உன்னால ஏன்டி ஆகப்போகுது? நீ சொன்னதுக்கப்புறம் நான் வீட்ல போய் யோசிச்சேன். ஆனா எனக்கு இது செட் ஆகும்னு தோணல ஒயன். அதனால சரி நான் வேணான்னு விலகிட்டேன். அது அவன்ட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்றான். நான் என்ன பண்ணட்டும்? ஆ அவனுக்கு எப்படி என்ன பிடிச்சதா லவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அதேமாரி பிடிக்கணும்ல. பிடிக்காம நான் எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு உங்ககிட்ட அப்படியே சொல்றா. அப்போ இதெல்லாம் கேட்டு ஜோன், ஏய் மயிரு இதுக்கப்புறம் பின்னாடி வந்த செருப்பால அடிடி என்ன அப்படின்னு சொல்லி அம்மா டென்ஷனாக வெளியே போயிடறான். கரெக்டாக அவன் அந்த கிளாஸ் விட்டு வெளியே போகும்போது சுகா அவனை பார்த்துட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளே வரா. ஒரு லுக் மட்டும் விட்டுட்டு வராரு. சுகாவை பார்த்தால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருந்துச்சு அப்படியே விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே இருந்துச்சு சுகா ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக பார்க்குறீங்க. சுகாவை பார்த்துமே உங்களுக்கு லாஸ்ட் நைட்டில் ஆனது அவன் மடியில் போய் உட்காந்துது. அவன் ஒரு மாதிரி ஹார்ட்டாக உங்களை ஒரு அவனோட லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தது. இதெல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரித்த முகத்தோட ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக சுகாவை பார்க்குறீங்க. சுகா உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் பார்த்துக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ம் குட் மார்னிங் காய்ஸ் சிட் டவுன். ஓகே டுடே டாபிக் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் என்ன
இவரு கண்டுக்கல நம்மள. ஓ! எல்லாம் இருக்காங்கண்ணா. ஆ சரி. அப்போ நம்ம பிரேக்ல அவளோட ஸ்டாஃப் ரூம் போலாம். அப்போனா அங்க ஏதாவது நடக்கும். அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒரு மாரி இமேஜின் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போது சரி ஓகே பேசிட்டு இருந்தா சுகா வந்து முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைப்பான்ல. அது ஞாபகம் வருது. நீங்க டக்குன்னு ஏய் சான் உனக்கு உண்மையிலேயே ஜியோனை பிடிக்கலையா? அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சவுண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க முணுமுணுன்னு. சுகா காதுக்கு அதெல்லாம் விழுது. அவனும் சும்மா சரி இக்னோர் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அவர்கிட்ட பேசுகிறீங்க. ம் வேறடி வேறு எதாவது சொன்னானா? இல்லை ஒயின் அவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? கிளாஸில் ஒரு பையன் எதுவும் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானாம்மா. உண்மையா? அப்படியா? யாருடி அது? எனக்கே தெரியாமல். ம் உனக்கே தெரியலையா? அவன் ஏதோ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கானாம்மா. பார்த்துக்கோ என்ன ஏதுன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் வந்து என்னை என்ன பண்ணிட போகிறா? எனக்கு தான் ஆள் இருக்கே. அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்குறீங்க. சுகாவை பார்த்தா உங்களை முறைச்சிட்டு பார்க்குறான். எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஐயோ சவுண்டாக பேசிட்டேனோ? அப்படின்ட்டு சேனை பார்க்குறீங்க. சேன் உங்களை பாட்டு ஏய் ஏன்டி கத்திட்டு பேசுகிற? ஏன் உன் ஸ்பீக்கர் தொண்டையை கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டியா? ஏய் சான் இப்போ என்ன பண்ணுறது? அப்படிங்கும்போது கரெக்டாக சுகா ஹொயன் சான் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே? கிளாஸ் டைமில் இப்படி தான் பேசுவாங்களா? சான் எழுந்து முன்னாடி வந்து உட்காரு. அது சார் இல்லை சார் நான் இங்கேயே முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னேன். அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் சார் அவங்க இருக்கட்டும் நான் வரட்டா முன்னாடி? சொன்னதை மட்டும் செய்யுங்க. புரியுதா? அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அகைன் லெசன் அப்படி கண்டினியூ பண்ணுறான். உங்களுக்கு சுகார்ட்டு சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே சேனை அப்படி எழுந்து போய் முன்னாடி உட்கார்றா. உங்களுக்கு காலையிலேருந்து சுகாவோட பிஹேவியர் எதுவுமே சரியில்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. நீங்கள் அப்படி பெஞ்சில் அப்படியே ஹெட் வச்சு படுத்துடுறீங்க. எப்படியா இந்த 2 பீரியடு போகுது. சுகா உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்டிருக்க மாட்டான். எல்லாத்துட்டையும் பேசியிருப்பான். ஈவன் சான்ட்ட கூட சும்மா 2 வார்த்தை முன்னாடி கசுரம் பேசியிருப்பான். பட் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டான். உங்கள் சைடு கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. லைக் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது எங்கே விட்டு போயிடுவானோ அப்படின்னு. எப்படியோ சுகாவோட 2 பீரியடு போகுது. இப்போ அப்படியே பிரேக் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே எழுந்துட்டு பார்க்குறீங்க சுகாவை. பாட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. நீங்களும் அவர் போகிற டைரெக்ஷனை பார்த்துட்டு நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. லைக் சுகா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. சுகா அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிட்டு அவன் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு டேர்ன் பண்ணுறான். நீங்கள் கரெக்டாக வந்து நிற்கிறீங்க. சுகா உங்களை பாட்டு ஏய் என்னடி பண்ணுற? சார் ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? நானா நான் அவாய்ட் பண்ணனா? எப்போ? சார் நீங்கள் தானே இப்படி ஒரு மாதிரி காலையிலலாம் சரி நான் யார் உனக்கு? சார் நீங்கள் என் பாய் ஃப்ரெண்ட். காலேஜில் யார்? ப்ரொஃபஸர். தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஆடிட்டு இருக்க? போக முடிட்டு. சார் ஆனால் நேற்று தானே இங்கே வச்சு தானே இப்படி பண்ணீங்க. ஓயன் என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? சார் எனக்கு என்னமோ நீங்கள் அதுதான் ரீசன் அதை வச்சு அப்படி பண்ணுற மாதிரி தெரில. சார் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா? ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கல. அது என்ன பண்ணலாம்? வாட்? சார் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏன் காது கேட்கலையா? எனக்கும் ஒன்றும் பிடிக்கல. சும்மா ஜஸ்ட் ஒன் டே நைட் உங்க கூட இருந்து பார்க்கலாம் தான் இருந்தேன். போதுமா? சார் ஐயோ சீரியஸ்? ஆமாம் இதில் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? சார் என்ன பேசுகிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படியே ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி நிற்கிறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு ஆமாண்டி அதுக்காக மட்டும்தான் அப்படியே உங்க கூட இருந்தேன். நீ வேறு என் நெய்பர் விட்டு போனா நல்லா வீட்டில் அம்மா நல்லா டைட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இது மாதிரி தள்ளுக்கு முழுக்குன்னு இருந்த காலேஜ்லேயும் வந்து அப்படி ஒரு மாதிரி மாசா அழகா அப்படி இருந்தியா? தான் உன் கூட ஒரு நாள் இருந்து பார்க்கலாமே இருந்தேன். போதுமா? சார் அப்போ நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹே அது இன்னுமா உனக்கு தெரில? ஹே ஏன்டா இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண?
அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு ஷிகாவோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறீங்க. ஷிகா அப்படி உங்கள் கையை எடுத்துவிட்டு, ஏய் இந்த ஷர்ட்டை பிடிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட வேணாம், போ, நல்லா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. அப்போ இந்த செயின், இந்த செயின் ப்ரூஃப்னு சொன்னீல, அப்படி சொல்லிட்டு அப்போ உங்கள் நெக்கில் இருக்க செயின் அப்படி எடுக்கலான்னு போகிறீங்க. பட் அது அங்கே இல்லை. நீங்கள் அப்படியே தேடுறீங்க, பட் கிடைக்கல. நீங்கள் செயின் செயினுங்க, நேற்று நைட்டு நீ தானே போட்டு விட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஷிகா அப்படியே அவன் பேக்கெட்லேருந்து அந்த செயின் எடுத்துகிட்டு, என்னது இந்த செயினா? ஆ இது என்கிட்ட தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரில, டோட்டல் ப்ரோக்காக இருக்கீங்க. என்ன பண்ணுறது, இப்போ எப்படி பேசுறது, என்ன பேசுறது, போய் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷுகா டியர் ஐஸோட பார்த்துட்டே இருக்கீங்க. ஷுகா அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்போது அந்த ஸ்டாஃப் ரூம் டோர் நாக் பண்ணிட்டு யாரோ உள்ளே வராங்க. ஃபைன் பார்க்குறா, அது ஒரு பையன்தான். அந்த பையன் பேர் வந்து கென். வந்துட்டு, சார் எங்களோட கிளாஸோட அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொன்னீங்க. அங்கே வை. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க ஹெட் டவுன் பண்ணி. அவங்களே பார்த்துட்டு, ஒயன் என்ன, நான் அந்த சிவிக்ஸ் டிபார்ட்மெண்ட். உனக்கு என்ன தெரியுதா? இல்லை, யார் நீ? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஷுகாவும் பார்க்குறான். நீங்கள் ஷுகா முன்னாடியே, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே ஷுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒயன் அது ஒன்றும் இல்லை, நான் இப்போ கேண்டீன் போகிறேன், என் கூட கேண்டீன் வரியா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னது? என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது அப்படின்னு நீங்கள் அம்மா டியர்ஸோ நிற்கிறீங்க. அப்போ அவன், ஒயன் என்னாச்சு, ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹைஸ் அப்படியே துடைக்கலான்னு வரான். அப்போ டக்குன்னு அவன் ஷுகா அவன் கையை பிடிச்சிட்டு, ஏய் உடனே என்ன வேலை, நான் காலேஜில் எல்லா பொண்ணுங்கிட்ட இப்படி தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கியா, மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா? ஐயோ சார், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அவளை, நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட்லாம் போகிறீங்க? அப்புறம் அம்மா அப்படியே கண்ணை தொடச்சிட போகிற நான் நினச்சிட்ருக்கேன். நீ வந்த வேலை முடிஞ்சில, கிளம்பு. ஓகே சார். ஒயன் டுமாரோ நம்ம கேண்டீனில் மீட் பண்ணலாம். பாய் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் இவன் வேறு சரியான பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷுகாவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸாக வருது, ரொம்ப அழுறீங்க. அங்கேயே உட்காந்துட்டு ப்ரெஸ்டோட அழுகுறீங்க. என்னை நல்லா ஏமாத்திட்டில, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டில்ல, என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கிடச்சிது இந்த லவ் தானா? இந்த லவ் தான் உனக்கு கிடச்சிதா ஷுகா? ஏன் இப்படிலாம் பண்ண? எங்கள் அம்மா நீ நம்பி தானே என்னை விட்டுட்டு போனாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? உன்னை நான் எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு நினச்சி தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப குழந்த மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஷுகா அப்படி உங்களை பாட்டு உங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்துட்டு, நான் சீன் போட்டுருக்கியா? இப்போ கூட உனக்கு சீனாக தான் தெரியுது. எனக்கு முடியல, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். பைத்தியம் ரெடி பேசிகிட்டு இருக்கா? எனக்கு நீ வேணும், இல்லாட்டி நான் சூசைட் பண்ணிக்குவா. ஹயன் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கியா? இல்லை, உண்மையில நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்க்குறீங்க. அங்கே அந்த பேப்பர் கட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்களா ஒரு நைஃபு, அது இருக்குது. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு டக்குன்னு உங்கள் கையில் சறுக்கு சறுக்குன்னு அப்படியே கோடு போடுறீங்க. ஷுகா அதை பார்த்துட்டு, ஏ மென்டல், என்னடி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கா, இட்ஸ் ஜஸ்ட் ப்ராங்க் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, வாட், என்ன சொன்ன? இதெல்லாம் ப்ராங்க்டி, ஜஸ்ட் ப்ராங்க். நேற்று நைட்டு இந்த செயின் உங்கள் கழுத்தில் லூஸாக இருந்துச்சு, அதனால தான் கழட்டி வச்சேன், போதுமா? நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குடி, இப்படிலாம் பண்ணாத. நிஜமாவா? உண்மையாக சொல்கிறியா? இது நான் எப்படி நம்புறது? உண்மையாக தாண்டி, இந்தா நீயே வச்சுக்கோ. இது இப்போ என் கையில் கொடுப்ப, இல்லை நீயே போட்டு விடுவ, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு போயிட்டு அப்படி நைஸாக என் கழுத்துலேருந்து நீ எடுத்துகிட்டு போயிடுவேன் நேற்று நைட்டு மாதிரி, அப்படி தானே? உண்மையாக தாண்டி. சரி இப்போ உனக்கு வேறு என்ன பண்ணால் நீ என்ன நம்புவ?
ஈவினிங் வந்து எங்கள் அம்மாட்ட பேசு. நெக்ஸ்ட் வீக் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒயன் அதுக்குள்ளே எப்படிடி? உனக்கு இன்னும் காலேஜ் முடிய 3 மந்த்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னால் உன்னை நம்ப முடியாது. பொறுக்கி என்னால் முடியாது. நீ என் வீட்டில் வந்து பேசு, அப்போ தான் நான் நம்புவேன். ஒயன் விளையாடுறியா? என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஷுகாவோட ஃபேஸ் கட் பண்ணி சொல்லு, என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா? ஷுகா, உனக்கு நான் என்னையவே தந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்னு நீ நினைக்கிற? ம் நான் வேணா சாகட்டா? செத்து காமிக்கட்டா? என்னது செத்து காமிக்கிறியா? ஏ மென்டல் மாதிரி பண்ணாத ஒயன், போ. நீ இன்னும் வந்து என் வீட்டில் பேசு. ஐயோ பேசி தொலைகிறேன், போதுமா? போ. உண்மையாவா? ப்ராமிஸா? ஏ அடிச்சிடும் பார்த்துக்கோ என்னென்ன. போடி போ. நான் சாயங்காலம் வந்து உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன். இப்போயும் உங்கள் அம்மா நான் கால் பண்ணி பேசுகிறேன், போதுமா? ம் அப்போ என் முன்னாடியே பேசு. ஏன் டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போ. நான் பேசுகிறேன்னா பேசுவேன். நீ பேசலைன்னா கையெழுத்து சாவு. உண்மையாவா? ஆமாம் உண்மையாக தான். நம்பி தான் தொலையேண்டி, போ. அப்படி நம்பினால தானே நீ என்னை ஏமாத்துன. ஏய் நான் எப்படி உன்னை ஏமாத்துனேன்? இட்ஸ் ஜஸ்ட் ப்ராங்க், அவ்வளோதான். என் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க? காலையில் உன்னை பார்க்கல நினச்சியா? நீ அட்டென்ஷனுக்காக என்னென்ன பண்ணேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, ரொம்ப டிஎஸ் டிங் டிங்னு அவனை பார்க்குறீங்க. அவனும் போடி போய் கிளாஸில் போய் உட்காரு. நான் ஆஃப்டர்நூன் லஞ்சில் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். சீரியஸ்? ஏய் இதுக்கப்புறம் நீ உண்மையாவா சீரியஸாவா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ அவளே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து உங்கள் லிப்ஸில் ஃபுல்லாக செம்மையாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ. அப்போ நான் இனிமேல் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஏ போடி ஓ, உயிரை வாங்காதா. சரி நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். நீ இந்த மாதிரிலாம் ப்ராங்க்லாம் பண்ணாத. ஏய் இப்போ ஏன்டி அழுகிற? இல்லை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சா அதான். ஷோ கடவுளே, போடி போய் அடுத்த வேலை ஏதாவது பாரு. சரி பாய் பாய் பூனைக்குட்டி. இது பூனைக்குட்டியா? ஆமாம் நீ அப்படி தானே இருக்க பூனைக்குட்டி. நான் போயிட்டு வரேன். அது சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி போயிடுறீங்க. நீங்கள் போனது சுகர் லைட்டாக சிரிச்சிட்டு உன்னை சீட் பண்ணலாம் தான் நினச்சேன். நான் வேணும்னு தோணுது, வச்சுக்கிறேன். நேற்று நைட்டு வரையும் அப்படிதான் மைண்ட் செட் இருந்துச்சு. காலையில் உன்னை பார்த்தா தோணலடி. இப்போ வந்து அழுகிற பாரு. சத்தியமாக எந்த ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி பொண்ணை விடவே தோணாது. ஈவன் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் இப்படி இருந்து நின்னா எப்படி உன்னை விட்டு போக தோணும்? சரி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சரியாகிக்கிறான். உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் அப்படியே ஹாப்பியாக துள்ளி குதிச்சு ஓடிட்டுருக்கீங்க. அப்போ அந்த சிவிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பையன் வந்துட்டான் உங்கள் முன்னாடி வந்துட்டு, ஃபைன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் நான் கமிட்டட், நீ ட்ரை பண்ணாத. நீ என்ன பேச வர எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ விட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் அப்படியே சுகா லஞ்சில் உங்கள் மாம் கிட்டே பேசியிருப்பான். உங்கள் மாம் ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பாங்க. சரி அதுக்கப்புறம் ஓகேன்னு இருப்பாங்க. அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். மேரேஜில் செம்ம கிராண்டாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி 2 பேத்துக்கும் அப்படி மேரேஜும் ஆகிருக்கும். ஓகேடா, இதுக்கப்புறம் இமேஜின் ஆஸ் யுவர் செல்ஃப், ஓகேவா? பிகாஸ் இதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறதுன்னு தெரில. 1 நைட் சீன் போட்டிருக்கலாம், பட் அது போனதுக்கே போட்டாச்சுல ஒன் ஷாட்டுக்கு. இது ஜஸ்ட் எண்டிங்காக தான் இந்த இது 20 மினிட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதை எடுத்து பண்ணியிருக்கேன். மிச்சபடிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் ஆல்சோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறோம், நிறைய ஒர்க் இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு எஃப்எஃப் கொஞ்சம் லேட் ஆகலாம். புரியுது புரியுது. மெசேஜ் ஸ்டாக் மட்டும் இப்படியே போட்டுருங்கக்கா அதானே? அது ஓகேடா, நான் ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படியாவது போட்டுடுறேன், ஓகேவா? ஓகேடா சரிஸ், பாய், லவ் யூ ஆல். எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒன்றா இன்ஸ்டாகிராம்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் சஜஷன் ஸ்டோரிஸ்லாம் எடுக்கிறதில்ல, யாரும் ஸ்டோரி கொண்டு வந்துடாதீங்கடா, ஓகேவா? ஓகேடா சரிஸ், வேறு என்ன? அவ்வளோதான். என்ன பேசுகிறதுன்னு தெரில. எதுனாலும் நீங்கள் டெலகிராமில் வந்து கேளுங்க, இல்லாட்டி சேனலில்
இன்ஸ்டா பேஜ்ல வந்து கேளுங்க. ஓகேவா? ஓகேடா. பாய். லவ் யூ ஆல்.